SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி ஊறுகாய் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். உடனே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு வாரம் வரைக்கும் நல்லா வெளியில் வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸு கூட நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தாளிச்சோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தக்காளி தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ தக்காளி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சின்னதாக கட் பண்ணிடலாம். இந்த நடுவில் இருக்கிற பாகத்தை எடுத்துருங்க. தக்காளியை கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியை அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கல் உப்பு. நம்ம இந்த தக்காளி ஊறுகாய் தான் ரெடி பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க ஒரு 3 நிமிஷம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு 2 டீஸ்பூன். மிதமான அனலில் நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. வெந்தயமும் நல்லா சோற ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வறுபட்டுருக்கு. இது ஜாரில், மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நடுவில் ஒரு டைமு நான் கலந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு எடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த டைமில் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள். இது பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி. அப்படியே ஒரு 2 நிமிஷம் இந்த ஈரத்துலேயே அந்த புளியை நல்லா வதங்கிடும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு பொடியை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், பொடியை பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், தக்காளி எடுத்து பொடியை ரெடி பண்ணோம் இல்லையா, அதே ஜார்லேயே அப்படியே சேர்த்துருங்க. எல்லாமே சேர்த்துட்டேன். அப்படியே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 5-6 வெந்தயம். நம்ம பொடியில் சேர்த்துருக்கோம், அதனால் திட்டமாக சேர்த்துக்குங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. லைட்டாக பெருங்காயப்பொடி. நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம ரெடி பண்ண பொடியும் சேர்த்துருங்க. நல்லா சேர்த்து மிதமான அனலில் தான் வச்சுருக்கேன். ஒரு 3 செகண்டு நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி. சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.